யோகி பாபு குறித்து ஒரு பெரிய கண்ணீர் கதையை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற சம்பவத்தை கேட்டால் உங்களால் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. அதேமாதிரி காலையில் 9 மணி ஷூட்டிங்க்கு 12 மணிக்கு வர்றது, இந்த மாதிரி தயாரிப்பாளர்களை சாகடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரேட் வாங்குற அளவுக்கு யோகி பாபு பண்ணிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் எதிர்த்து கேட்க வேண்டிய தயாரிப்பாளர்கள் முதுகெலும்பு இல்லாதவங்களாக இருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். யோகி பாபுவும் அப்படிப்பட்ட ஒரு குப்பையாக தான் நான் பார்க்குறேன். ஏன் இப்படி ஒரு கருத்தை, ரொம்ப கடுமையான கருத்து, இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது. யோகி பாபு வைத்து படம் எடுத்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் போய் பேசுங்க. சார் நீங்கள் சொன்னது நம்பி நான் படத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டே அடிக்கும்போது இருங்க அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அவங்கள மாசக்கணக்கில் இழுத்தடிக்கிறது. இந்த மாதிரி இவர் பண்ணுகிற அழிச்சாட்டியம்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னமும் திரையுலகில் ஏன் இருக்கார் அப்படின்னா இங்கு நிலவுகிற அந்த காமெடியன் பஞ்சம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடியனாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விவேக்னு ஒருத்தர் இருப்பார். வடிவேல் ஓவர் டார்ச்சர் பண்ணும்போது எல்லாருமே விவேக் பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. காமெடியனாக இருந்த சந்தானம் ஹீரோ ஆயிட்டாரு, இன்னொரு பக்கம் சூரியும் ஹீரோ ஆயிட்டார். அதனால காமெடியனா வேற யாருமே இல்லை. அப்புறம் சதீஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதே நேரம் அவரும் இன்னைக்கு ஹீரோ ஆகிட்டார். யோகி பாபுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாயிடுச்சு. அப்போ நம்மளை விட்டால் இவங்களுக்கு வேற ஆள் இல்லை, நம்ம வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பெரிய உதாரணம் சுந்தர்சி. சுந்தர்சி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இயக்குனராக இருக்கும்போது குஷ்புவோட காதல் வயப்பட்டு அப்புறம் குஷ்புவோடைய கணவராக மாறிடுறாரு. அதெல்லாமல் இவங்க திருமணம் நடப்பதற்கு முன்னால் சுந்தர்சியும் குஷ்புவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் லிவிங் டுகெதராக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுந்தர்சியை குஷ்பு ரொம்ப ப்ரொமோட் பண்ணாங்க. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட சினிமாவை பற்றி பல தகவலை வழங்குவதற்காக பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு ப்ரெஸ் ஷோ போட்டு தன்னோட படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. படம் நல்லாவே இல்லைனாலும் அவங்க ஆஹா ஓப்பன் சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அந்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு படம் நல்லா இருந்தால் அதை யாரும் சொல்ல வேண்டியதில்லை, எந்த ஊடகங்களும் அதுக்கு மார்க் போடணும்னு அவசியம் இல்லை. மவுத் டாக் மூலமாக மக்களுக்கு பரவி அவங்களே தியேட்டருக்கு அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி ஒரு மொக்க படத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் கொண்டாடினாலும் அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. பல படங்களில் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கும் நான் விடாமுயற்சி உதாரணம் சொல்லணும், கங்குவா உதாரணம் சொல்லணும். அப்போ கங்குவா படம் வெளியாகும் போது அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்துட்டு அந்த படத்தை பற்றி பயங்கரமாக பில்டப் பண்ணார். ஏன்னா 1000 கோடி வசூல் பண்ணும்னாரு, நாங்கள் 50 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறோன்னாரு. வாயை திறந்தாலே பொய் தான். இந்த படம் குறித்து அவ்வளவு பொய்களை அவிழ்த்து விட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அது ஒரு குப்பை அப்படின்ட்டு அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இத்தனை ஊடகங்கள் அந்த படத்துக்கு காசை வாங்கிட்டு ஊதுனாங்கல்ல, என்ன பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் அதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு தூக்கி போடலையா? அதே மாதிரி சில படங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் இந்த குடும்பஸ்தனாக இருக்கட்டும், இல்லை ஒரு குட் நைட் படமாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அப்படி ஒரு படங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற தகவலே மக்களுக்கு தெரியாது. இன்றைக்கி இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்குங்கிறது மக்களுக்கு தெரியாது. ஆனால் தியேட்டருக்கு வந்ததற்கு பிறகு அது குறித்த டாக் மக்களுக்கு போய் அடடா இப்படி ஒரு படம் வந்திருக்காமல நேராக பார்த்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக மாற்றிடுவாங்க. அதனால் ஒரு படத்தை ஓட வைப்பதற்கு எல்லா காலத்திலும் இந்த சினிமாக்காரர்கள் ஒரு குறுக்கு வழியை தான் கையாண்டிருக்காங்க. முன்னே என்ன பண்ணுவாங்க, ப்ரெஸ்ஸை விலக்கெடுத்து வாங்குவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இன்றைக்கி சமூக ஊடகங்களுடைய ஆதிக்கம் அதிகமானதுனால இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சரை தேடி போகிறாங்க. என்னென்னா முன்ன ப்ரெஸ்ஸுக்கிட்ட வரும்போது என்னென்னா அவங்க ஓரளவுக்கு அந்த ஊடக அறம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்பாங்க. ஒரு மொக்க படத்தை நம்ம காசு வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா நாளைக்கு காரி துப்புவாங்களேங்கிற அந்த பயம் இருக்கும். ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சருங்கிறவன் பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர், ஒரு இண்டிவிஜுவல், அவனுக்கு எந்த அறமும் இருக்காது. நீ என்ன காசு கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி கூவுறதுக்கு நான் ரெடின்னு மனநிலையில் தான் அவங்க இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. ஸோ அவர்களிடம் இவர்கள் காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த படத்தை பற்றி நீங்கள் பில்டப் பண்ணுங்கும் போது அதை அவங்க பண்ணுறாங்க. எத்தனை இன்ஃப்ளூயன்சர் பண்ணாலும் மக்கள் பார்ப்பான்ல. இப்போ இவர் சொல்கிறத நம்பி ஒரு மக்கள் போய் அந்த படத்தை பார்ப்பான். படம் கேவலமாக இருக்கும்போது அவன் செய்கிற முதல் காரியமே இவனை கழுவி ஊற்றுறதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு இவன் எந்த கருத்து சொன்னாலும் இந்த மக்கள் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதனால் இன்ஃப்ளூயன்சர்கள் இவர்களை தேடி போகிறதுங்கிறது வியாபாரத்துக்காக போகிறாங்க.
அது மக்களிடம் ரொம்ப நாளைக்கு எடுபடாது. யோகி பாபு வந்து பட ப்ரொமோஷனுக்குலாம் இப்போ அதிகமாக கலந்துக்கிறதுல அப்படியே வந்தாலும் ஒரு நாள் கால்ஷீட்டுக்கான சம்பளம் கேட்குறதா ஒரு தகவல் இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அதாங்க, சினிமா பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் திறமையானவர்களை வந்து அந்த உச்சத்தில் உட்கார வைக்கும். ஆனால் அதை விட பல்வேறு சந்தர்ப்பங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லாத ஆட்களை, அதாவது பார்த்திங்கன்னா திறமையற்ற எந்த உழைப்பையும் தர மறுக்கிற ஆட்களையும் பார்த்திங்கன்னா அப்படி உச்சத்தில் போய் உட்கார வச்சிடும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோவில் கோபுரத்தில் சில நேரங்களில் இந்த குப்பைகளும் காற்றுல அடிச்சுட்டு போய் உட்காந்துரும். அந்த மாதிரி சினிமாவில் அந்த உயரத்துக்கு வந்தவர்களில் யோகி பாபுவும் அப்படிப்பட்ட ஒரு குப்பையாக தான் நான் பார்க்குறேன். சரி, ஏன் சார் அந்த மாதிரி, ஏன் இப்படி ஒரு கருத்தை, ரொம்ப கடுமையான கருத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யோகி பாபு வைத்து படம் எடுத்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் போய் பேசுங்க. யோகி பாபு குறித்து ஒரு பெரிய கண்ணீர் கதையை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற சம்பவத்தை கேட்டால் உங்களால் வந்து கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு டார்ச்சர். இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது. என்னென்னா, ஒருத்தர் வர்றாங்க, படம் எடுக்கணும், ஒரு சம்பளத்தை பேசுகிறது, ஓகே அடுத்த வாரம் உங்களுக்கு டேட் தர்றேன் அப்படின்னு அந்த காசை வாங்கி உள்ளே போட்டுடுறது. அடுத்த வாரம் போய் பார்த்தீங்கன்னா இவர் வேறு படத்தை நடிச்சிக்கிட்டு இருப்பார். சார் நீங்கள் சொன்னது நம்பி நான் படத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டே அடிக்கும்போது இருங்க அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அவங்கள மாதக்கணக்கில் இழுத்தடிக்கிறது. இந்த மாதிரி இவர் பண்ணுகிற அழிச்சாட்டியம்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதேமாதிரி காலையில் 9 மணி ஷூட்டிங்க்கு 12 மணிக்கு வர்றது, 12 மணி ஷூட்டிங்க்கு 2 மணிக்கு வர்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு முடிய வேண்டிய ஷூட்டிங்கில் 4 மணிக்கே கிளம்பி போகிறது. அப்புறம் ஷூட்டிங்கு பண்ணி கொடுத்துட்டு டப்பிங் பேசாமல் இழுத்தடிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சம்பளத்தை பேசுகிறது, ஷூட்டிங் நெருங்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா வேறொரு சம்பளத்தை கேட்குறது. இந்த மாதிரி தயாரிப்பாளர்களை சாகடிக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரேட் வாங்குகிற அளவுக்கு யோகி பாபு பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னமும் திரையுலகில் ஏன் இருக்கார் அப்படின்னா, இங்கு நிலவுகிற அந்த காமெடியன் பஞ்சம். இப்போ உதாரணத்துக்கு யோகி பாபு காமெடியனாக இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு நடிகரும் காமெடியனாக இருந்தால் இவர் ஓவராக டார்ச்சர் பண்ணுறாரா, இவர் தேவையில்லைப்பா அப்படின்னு அவர் பக்கம் போயிடுவாங்க. ஆனால் யோகி பாபுடைய நல்ல நேரமோ இல்லை சினிமாக்காரர்களுடைய போராத காலமோ தெரில, இன்னொரு காமெடியன் இங்கே இன்னும் உருவாகலை. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அவ்வளோ பஞ்சமா சார்? ஆமாம், எல்லா காலத்துலேயுமே பஞ்சம் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வடிவேலு காமெடியனாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விவேக்னு ஒருத்தர் இருப்பார். வடிவேலு ஓவர் டார்ச்சர் பண்ணும்போது எல்லாருமே விவேக் பக்கம் போக ஆரம்பித்தாங்க. கவுண்டமணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா செந்தில் இருப்பார், கவுண்டமணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எஸ்.எஸ். சந்திரா இருப்பார், அதுக்கப்புறம் மணிவண்ணன் இருந்தார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாய்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த சாய்ஸும் இல்லை. காமெடியனாக இருந்த சந்தானம் ஹீரோவாயிட்டார், இன்னொரு பக்கம் சூரியும் ஹீரோவாயிட்டார். அதனால் காமெடியனாக வேறு யாருமே இல்லை. அப்புறம் சதீஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதே நேரம் அவரும் இன்றைக்கி ஹீரோவாயிட்டாரும் போது இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இப்போ நம்ம கதையில் ஒரு காமெடி கேரக்டர் இருக்குது, இவரை போடலாம் அப்படின்னு வேறு சாய்ஸே இல்லை. அது வந்து யோகி பாபுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகிடுச்சு. அப்போ நம்மளை விட்டால் இவங்களுக்கு வேறு ஆள் இல்லை, நம்ம வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் ஒன்று தான் இந்த ப்ரொமோஷனுக்கு வராமல் இருப்பது. அப்படியே வந்தாலும் அதை வந்து ஒரு ஷூட்டிங், இப்போ ஒரு நாளைக்கு ஷூட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னா அவர் 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் காசு வாங்குறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீ ஷூட்டிங்கில் நடிக்கிறதுக்கு அந்த காசு வாங்குறதே ரொம்ப அதிகம். பட் ஆனால் வேறு வழி இல்லை, தயாரிப்பாளர்கள் தர்றாங்க. அதே நேரம் அந்த படத்தினுடைய ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வர்றதுக்கும் நீ அதே 15 லட்சத்தை கொடு அப்படின்னா அதை விட மோசடி, அதை விட அயோக்கியத்தனம் எதுவுமே இல்லையே. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இதையெல்லாம் எதிர்த்து கேட்க வேண்டிய தயாரிப்பாளர்கள் முதுகெலும்பு இல்லாதவங்களாக இருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். சரி, தனிப்பட்ட தயாரிப்பாளர் தான் இப்படி முதுகெலும்பற்றவர்களாக இருக்கார், இங்கே இருக்கிற அமைப்புகளாவது இதை சரி பண்ணுன்னு பார்த்தா அவங்க அதற்கு மேலே இருக்காங்க. என்னென்னா, நம்ம ஒரு அமைப்பில் உட்காந்துட்டு ஒரு நடிகரை எதிர்த்து ஏதாவது பண்ணிட்டோம்னா நாளைக்கு நம்ம படம் எடுக்கும்போது அவர்கிட்ட தானே போய் நிற்கணும். அப்போ நமக்கு ஒரு டேட் கொடுக்காம போயிட்டால் என்ன பண்ணுவது அப்படிங்கிறதுனால இங்கே இருந்து கொண்டே இவர்களும் பார்த்திங்கன்னா அந்த அடிமை மனோபாவத்தில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் யோகி பாபு போன்றவர்களை இப்படியெல்லாம் வந்து பண்ண வைக்கும். இப்போ எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் தான் இருக்குது. ஆனால் சிங்கிள் திரையரங்கம் வந்து எல்லாமே மூடப்பட்டு வருது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாற்றம் வந்து ஏற்பட்டு பல வருடங்களாகுது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சிங்கிள் தியேட்டர்கள் தான் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வெறுமனே படம் பார்க்குற விஷயமாக மட்டும் இல்லாமல் அந்த திரையரங்குகளையே பார்த்திங்கன்னா ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாற்றுகிற ஒரு விஷயம் தான் அந்த மல்டிப்ளெக்ஸ். இப்போ மக்களும் பார்த்திங்கன்னா வந்தோமா படம் பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் அங்கே வர்றதே பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டிங்கான விஷயமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன நடந்தது அப்படின்னா, காலப்போக்கில் அந்த மல்டிப்ளெக்ஸுக்கான பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை வந்து பெரிய அளவில் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு போகிறவர்களுடைய கூட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னாச்சு அப்படின்னா, அவர்களால் அந்த தியேட்டரை வந்து ஒழுங்காக பராமரிக்க முடியல. இப்போ மக்கள் பார்க்குறாங்க, இப்போ 120 ரூபா கொடுத்து
ஒரு மல்டிப்ளெக்ஸ் போனோம்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அதே இது ஒரு 10 ரூபா கம்மி, 110 ரூபா, ஒரு 90 ரூபா கொடுத்துட்டு போனோம்னா நம்மளால் உட்கார முடியல, மூட்டை பூச்சி கடிக்கிற சீட்டு, சவுண்டு எல்லாம் நல்லா இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் சவுண்டு வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மக்களுடைய தேர்வே வந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்டராக மாறிடுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் சிங்கிள் ஸ்க்ரீன்களுக்கான வரவேற்பு அப்படி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு ஆட்களே வருவதில்லைங்கிற ஒரு சூழல் வந்துச்சு. அதனால தான் உதயம் தியேட்டர் போன்ற, இன்றைக்கி கூட பார்த்துருப்பீங்க பிருந்தா தியேட்டர், அந்த பெரம்பூர் பக்கத்தில் ஒரு முக்கியமான தியேட்டர். ரஜினிகாந்தோடைய பல படங்கள் அங்கே வந்து வெள்ளி விழா கண்டிருக்கு. அப்பேற்பட்ட தியேட்டர் கிட்டத்தட்ட 40 வருஷம் இயங்கிய தியேட்டர் வந்து இன்றைக்கி மூடி வந்து அதை ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு அந்த இடத்த விற்றுட்டதா தகவல் வருது. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இது மாதிரி பல சிங்கிள் தியேட்டர்கள் மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த திரையுலகில் ஏற்பட்ட மாற்றம், இன்னொரு பக்கம் மக்களுடைய மனதில் ஏற்பட்ட மாற்றம். இது வந்து ஒரு கால மாற்றம், அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.